ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் 34 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஸ்ரீரங்கம் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. நேற்று வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தது. இறுதியில் 46 வேட்பாளர்கள் 59 வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இன்று ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மனோகரன் மற்றும் தேர்தல் பொது பார்வையாளர் பல்காடி முன்னிலையில் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன. இந்நிலையில் பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியம் மீது பிற கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அவர் மனுவை பரிசீலனை செய்த அதிகாரிகள் சுப்பிரமணியம் போட்டியிடலாம் என்று அறிவித்தனர். மேலும் இவர் மீது குற்றம் சாட்டியவர்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அறிவித்தனர். இறுதியில் 34 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 12 வேட்பாளர்களின் 14 வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. இப்பொழுது குறிப்பிட்ட 14 வேட்பாளர்களின் மனுக்கள் பரிசீலனை போது தள்ளுபடி செய்யப்பட்டது. 34 நபர்கள் பரிசீலனைக்கு பின்னர் 34 நபர்கள் களத்தில் உள்ளனர். இறுதி நிலவரம் 30/1/2013 முறை வரை இது அந்த 34 நபர்களில் யார் வேண்டுமானால் வாபஸ் வாபஸ் பெறலாம். அவ்வாறு வாபஸ் பெற்றவர்கள் 30ஆம் தேதி 3 மணிக்கு மேல் களத்தில் உண்மையாக தேர்தல் களத்தில் இறுதியாக களத்தில் உள்ள வேட்பாளர்கள் பட்டியல் 30ஆம் தேதி 3 மணிக்கு மேல் முழுமையாக தெரிய வரும்.